கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கிருபை நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் 9வது மாதத்திலே கடைசியில நிற்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் இது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எகிப்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினாலும் காலேபும் யோசுவாவும் தான் கானானிலே நின்றதை பார்க்கிறோம். அவருடைய கால்கள் கானானின் மேலே அவர்கள் கால் பட்டது ஐயா. Praise the Lord. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. சத்துரு அவனை விழுங்கலாமோ என்று கர்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறார். ஆவியானவரே, இம்மட்டும் இந்த விசுவாசத்திலே நிற்க, இம்மட்டும் இந்த நம்பிக்கையிலே நிற்க, இம்மட்டும் இந்த ஊழியத்திலே நிற்க நீர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடர்ந்து நடத்தும் நம்முடைய மகிமையான கரத்திலே ஆராதனை வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் நின்றவாறு ஒரு சங்கீதத்தை மாறி மாறி நம்ம எல்லாரும் உட்காருவோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கெபி. கெபி என்றால் அருமையான குகை போன்றிருக்கிற ஒன்று. கெபி என்ற தலைப்பில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றான். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. அதே எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் பார்ப்பது கடினம். எலியாவையும் எலிசாவையும் நீங்கள் ஒரு திராசிலே நிறுத்தி பார்த்தால், எலிசா அவன் இரட்டச்சனையான வல்லமையை பெற்றிருந்தாலும் அவன் எலியாவுக்கு நிகரானவனாக மாற முடியாது. ஏனென்றால் எலியாவை தேவன் அருமையான அவனை மேலிருந்த அபிஷேகம் விசேஷமானது. இரட்டச்சனையான வல்லமை இல்லாவிட்டாலும் எலியாவின் மேலிருந்த கிருபை மகா பெரியது. எலியாவின் மேலிருந்த அந்த ஊழிய அபிஷேகம் இருக்கிறது வித்தியாசமானது. ஏனென்றால் ஆண்டவர் அவன் மேலே வைத்த திட்டம் நோக்கம் என்னவென்றால், மரணத்தை காணாதபடி அருமையான அக்கினி ரதம் வந்து அவனை கூட்டிக் கொண்டு போனது. பரலோகத்திலிருந்து அக்கினி ரதம் வந்து அக்கினி ரதத்துல எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். பழைய ஏற்பாட்டில் 2 பேர் தான் மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அதிலே எலியா ஏனோக்கிலும் விசேஷமானவன். Glory to God. இவன் கரத்தினாலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை அருமையான இஸ்ரவேல் தேசத்திலே செய்திருக்கிறார். இவனை கண்டு ஜனங்கள்
நடுங்குவார்கள். இவனை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். அவன் பூமியிலே வாழ்ந்த நாட்களெல்லாம் விசேஷமான நாட்கள். அவன் பூமியிலே ஜீவித்த நாட்களெல்லாம் விசேஷமான நாட்கள். ஆனாலும் இவன் வாழ்க்கையில சோர்வு உண்டாய்விட்டது. இவன் வாழ்க்கையில பயம் உண்டாய்விட்டது. இவன் வாழ்க்கையில ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. ஒரு பெரிய ஊழியத்தை அவன் அப்பொழுதுதான் செய்து முடித்து அருமையான செய்து முடித்திருக்கிறான். அக்கினியை பூமிக்கு இறக்கி அருமையான இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை காண்பித்து ஒரு மகா பெரிய ஊழியத்தை செய்து முடித்து அப்பொழுதுதான் வருகிறான். இயேசுவேலுடைய செய்தி அவன் காதிலே விழுகிறது. அவள் சொல்லுகிறாள், பாகால் தீர்க்கதரிசியை நீ கொன்று விட்டாய். அருமையான அந்த இஸ்ரவேல் இருக்கிறதான சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டாய். நாங்கள் வழிபடுகிற எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டாய். அவள் சொல்லுகிறாள், நாளைக்கு உன் தலை எடுக்கப்படும். நாளைக்கு நேரத்தில் உன் தலை எடுக்கப்படும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களுக்கு சரியாய் செய்வார் என்ற ஒரு சபதம் எடுக்கிறாள். இயேசபேல் அருமையான கொஞ்சம் இரக்கம் இல்லாதவள். இயேசபேல் இருதயம் பிசாசினாலே நிறைந்த இருதயம். இயேசபேலை நீங்கள் தெளிவாய் சொன்னால் அவள் ஒரு இரத்த காட்டேரி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே அவள் இருக்கிறாள். அவள் சொன்ன வார்த்தை எலியாவை கலங்கம் பண்ணிற்று. அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு போகிறான். எதற்காக? ஒளிந்து கொள்ளும்படியாய். எதற்காக? அருமையான தன் உயிரை காப்பாற்றும்படியாய். நீங்கள் அவன் முதலாவது ஒளிந்து கொண்ட இடத்தை நீங்கள் அங்கே வாசித்தால், ஒரு சூரை செடியின் கீழே போய் அவன் ஒளிந்து கொண்டான். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு சூரை செடியை அவன் தெரிந்து கொண்டான். சூரை செடியை குறித்து வேதத்தை நீங்கள் வாசித்தால், அருமையான சங்கீதங்களின் புத்தகம் 120ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சூரை செடியை பற்றியதான ஒரு குறிப்பு. அது ரொம்ப வெப்பத்தை கக்குகிற ஒரு செடியா இருக்கிறது. பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். சூரை செடியிலே இருக்கிற தழலுமே எரிக்கும். அது ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணுகிற அருமையான செடியாய் காணப்படுகிறது. இந்த எலியா முதலாவது ஒரு சூரை செடியின் மறைவிலே இருந்தான். வேத புத்தகத்துல யோனா ஒரு செடியை தெரிந்து கொண்டான். அது ஆமணக்கு செடி. ஒரு ஆமணக்கு செடியை அவன் தெரிந்து கொண்டான். தன் மறைந்திருக்கும்படியாய். ஆனால் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணினார் என்றால், அந்த ஆமணக்கு செடி அண்டையிலே போய் எலியாவே இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறார். அவனை கேட்டது மாத்திரல்ல, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. நல்ல சாப்பாடு. நீங்கள் வாசிக்கலாம். திரும்பவும் படுத்துக் கொண்டான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் தேவதூதன் வந்தான். ஏனென்றால், நான் சூரிய செடியை பற்றி இன்னொரு நாள் பேசுறேன். இவன் தொடர்ந்து அங்க படுத்திருந்தனா அந்த செடியிலிருந்து அக்கினி வந்து இவனை படிச்சிருக்கும். 2வது முறை அருமையான சாப்பிட்டு படுத்துக் கொண்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு,
நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்து புசித்து அந்த போஜனத்தின் பலனினாலே 40 நாள் இரவும் பகலும் நடந்தது மாத்திரமல்ல, ஓரே என்ற அந்த உயர்ந்த இடத்திற்கு அந்த மலையின் மேல் வரையிலும் அவன் நடந்தான். சரி, இவன் உற்சாகம் அடைஞ்சிட்டான், பலன் அடைஞ்சிட்டான், சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு பலன் அடைஞ்சிட்டான் சொல்லி விட்டா அங்க போய் ஒரு புகையை தெரிஞ்சுக்கிட்டான். அங்க போய் அந்த வசனத்தை மறுபடியும் வாசி. அங்க ஓரேபிலே போய், ஓரேப் அருமையான, அது ஒரு பெரிய செய்தி. அந்த ஓரேப்பை பற்றி இருக்கிறது. அது தேவனுடைய பர்வதமாய் இருக்கிறது, தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தேவதூதன் வருகிறான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த ஓரேப்பை பற்றி நீங்கள் கீழே வாசித்தால் தேவனே இறங்கி வருகிறார். தேவனுடைய சத்தத்தை ஓரேப்பிலே நீங்கள் அருமையான எலியா கேட்கிறான். ஆகவேதான் முகத்தின் மேலே அவன் துணியை மூடிக்கொண்டான். அவர் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறார். அவர் அருமையான சூரியனை போல மகா பிரகாசம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆகவே அவரை பார்க்க முடியாதபடி அவன் முகத்தை அவன் மூடிக்கொண்டான். இங்கே நீங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அருமையான குகைக்குள்ளே மறுபடியும் அவனை தட்டி எழுப்புகிறார். வேத புஸ்தகத்திலே அநேக குகைகளை குறித்து அருமையான வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம், அநேக குகைகளை பார்க்கலாம். லாசருவினுடைய சரீரமும் அருமையான ஒரு குகைக்குள்ளேதான் அடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ஒரு குகைக்குள்ளேதான் அடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அநேக குகைகளை பார்க்கலாம். ஆனால் எலியா மறைந்த குகை அருமையான சாதாரணமான குகை அல்ல. அவனுடைய அபிஷேகத்தை அணைக்கிற குகை, அவனுடைய ஊழியத்தை நசுக்குகிற குகை, அவனுடைய அழைப்பை அருமையான தகர்க்கிற குகை, அவனை கொல்லுகிற குகை. இது சாதாரணமான குகை அல்ல. நம்முடைய விசுவாச யாத்திரையில நாம் அநேக சமயங்களில நாம் மறைந்து கொள்ள இடத்தை பார்க்கிறோம். இந்த மறைந்து கொள்ளுகிற இடம், இந்த குகையை பற்றியதான சில காரியங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, இந்த குகை புலம்பலின் குகை. இந்த குகைக்குள்ளே ஒரு மனுஷன் போனால் அவன் புலம்ப ஆரம்பித்து விடுவான். அவன் சொல்றான், எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நான் ஒற்று மாத்திரம் இருக்கிறேன். ஆண்டவர் 4000 பேர் இருக்கிறாங்க. புலம்பிட்டே இருக்கிறான். விசுவாச யாத்திரையில புலம்பல் உன் விசுவாசத்தை அழிக்கிறது மாத்திரமல்ல, உன் நம்பிக்கையை அழிக்கிறது மாத்திரமல்ல, அருமையான உன்னை தரமட்டமாக்கிவிடும். சிலர் பாத்தீங்கன்னா சமையல் துறையில புலம்பிட்டே காலையில எழுப்பி டியூட்டிக்கு போகும்போது, ஏன் வாக்குப்பட்டேன்னு தெரியல, இந்த பிள்ளைகளை ஏன் பிரச்சனை தெரியல, இந்த பிள்ளைய பராம இருந்தா பரவாயில்ல, இவனோட்டு நான் ஓடி போயிருப்பேன், நான் வேற கூட போயிருப்பேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன், எங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பேன், இப்படி புலம்பிட்டே தான் வேலை செஞ்சு போட்டுட்டு இருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்கன்னு கேட்டா கண்ணுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணீர் வடியது மாத்திரம் இல்ல, புலம்பி தீத்துருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை புலம்பல், நீங்கள் அதே 1 ராஜாக்கள் 19:10 வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 19:14 வாசிக்கலாம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், ரொம்ப வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை எடுத்து. அவன் சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய வழியை தள்ளிவிட்டார்கள், நீதிப்பா அவர் வழியை தள்ளிதான் இருக்கிற. அவனுக்கு தெரியல, அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய வழியை தள்ளிவிட்டார்கள்,
உம்முடைய பலிபீடங்களை இடித்து, உன் பலிபீடத்தை எடுத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம் அருமையான மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். குகைக்குள்ள இருந்து வர சத்தத்தை பாருங்க. அடுத்தது வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். 19-14 வாசிங்க. அதுதான், உம்முடைய பலிபீடங்களை எடுத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கிறாயா? திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறான், புலம்பிட்டே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புலம்பலின் ஆவி இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளையில உன் ஆவியை விட்டு வெளியே போவதா? எப்பொழுது நீங்க உன்னை புரிஞ்சுங்க, பூமியில உன்னை காட்டுல மேலானவங்களை பார்க்காதீங்க, உன்னை காட்டுல கீழானவங்களை பாருங்க. ஆமென், ஆமென். உன்னை காட்டுல கீழானவங்களை பாருங்க. நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் வேதனைப்படுறேன், நான் தான் துக்கப்படுறேன் நினைக்காதீங்க. அருமையான உன்னை காட்டிலும் கீழானவைகளை பாருங்க. முழு உலகத்திலும் ஜனங்கள் படுகிற வேதனை அளவில்லாதது. அருமையான கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பூமியிலே கர்த்தர் அருமையான சுகமாய் வைத்திருக்கிறார். நீ புலம்பினால், நீ புலம்புனா ஒண்ணுமே வச்சு சொல்லி மட்டும் புலம்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு போயிட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம் இருக்கிறேன். புலம்புறவங்க அப்படிதான் புலம்புவாங்க. அவங்களுக்கு என்னங்க, இவங்களுக்கு என்னங்க, அவங்க என்னங்க? நீ ஒவ்வொரு மனுஷனையும் போய் பார்த்தால் அவங்க எல்லாரிடத்திலும் ஒரு புலம்பல் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அந்த பெரிய பதவி வந்துட்டா நல்லா இருக்கும், அரசியல்வாதி ஆயிட்டா நல்லா இருக்கும், அருமையான உலகத்துல பெரிய இடத்தை பிடிச்சிட்டா நல்லா இருக்கும். இந்த கலெக்டர் ஆபீஸ்ல ரீசெண்டா அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார். இந்த ஐஏஎஸ் கேடர்ல அவன் இருக்கிறான். அவங்க அப்பா சொல்லி விடுறாரு, அவன் தான் ஹோல் பாண்டிச்சேரி சாராய கடைக்கு இன்ஸ்பெக்ஷன் போவான். ராத்திரி போனையா வந்தையான்னு இருக்கு, சத்தம் போட்டுறாத, எதாவது போட்டு 12 மணிக்கா கடை திறக்கட்டும், 11:30 திறக்கட்டும், சத்தம் போடா. அவன் வாழ்க்கை ஒரு பெரிய இருள் அவனை அந்த வாழ்க்கையை மூடிக்கொண்டது. அதெல்லாம் அவர் சொன்னார். அவன் பட்ட கஷ்டம். தேவனுடைய பிள்ளைகளை பெரிய பதவியில் இருக்கிறான், கெசட் ரேங்க்ல இருக்கிறாப்ல, ஆனால் அவனை சுற்றிலும் இருள் மூடி இருக்கிறது. உலகத்தின் யாத்திரையிலே புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த புலம்பல் தான் நீ மறைவாய் சத்துரு வைத்திருக்கிற குகை. ஓரேப்பிலே போய் இவன் குகையை தேடி இருக்கிறான். ஓரேப்பிலே அருமையான தேவன் அசைவாடுகிற இடம், தேவ பிரசன்னம் இறங்குகிற இடம், தேவன் அருமையான எலியாவோடு கூட நேராக பேசுகிற இடம். அங்கே ஒரு குகையை தெரிந்து கொண்டு புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இதே நிலைதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையும். யாத்ராயாம புஸ்தகம் வாசிக்கலாம். யாத்ராயாம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்ராயாம புஸ்தகம் 5, 10, 11 என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அப்போது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்கள் பாருங்க. இவங்களுக்கு அந்த எகிப்தில் அவங்க பட்ட கஷ்டத்திற்கு அளவே இல்லை. சாப்பாடு கஷ்டப்பட்டானா அவங்க வனாந்திரத்தில் எப்படி புலம்புகிறான் பாருங்க. யாத்திராயாம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2, 3 வாசிக்கலாம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி
நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்கய்யா. எகிப்து தேசத்துல இவங்க திருப்தியா சாப்பிட்டாங்களா? சாப்பாடு உங்களுக்கு பிரச்சனையா இல்ல, தங்க இடம் பிரச்சனையா இல்ல, உடுக்க வஸ்திரம் பிரச்சனையா இல்ல, அங்கதான நீங்க புலம்பினதுனாலே தானே உங்கள் புலம்பலின் சத்தத்தை தேவன் கேட்டு ஆடை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகி உங்களை அழைக்கும்படியாய் உங்களுக்குள்ளே அவனை தேவன் அனுப்பினார். ஆமென். இந்த கால வேளையில 1 கொரிந்தியர் புத்தகம் 10:10 கூட வாசிக்கலாம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரங்களினாலே அழிக்கப்பட்டார். இந்த முறுமுறுப்பு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா உங்களை அழிச்சிடும். நல்லா புரிஞ்சு. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு காசு சம்பளம் கொடுக்குறாரோ அதுல நீங்க சந்தோஷமா. அடுத்தும் என்ன சம்பளம் ஆபீஸ்ல வாங்குற அதை பத்தி நீங்க கவலைப்படாது. சில சமயங்கள்ல நம்ம கடினமா வேலை செய்து கம்மி சம்பளம் வாங்குவோம். சிலர் வேலையே செய்யாம அதிக சம்பளம் வாங்குவாங்க. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் உனக்கு அதை தான் கொடுத்திருக்கிறார். அந்த பாதையை தான் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற பாதை, உனக்கு வைத்திருக்கிற ஊழியம், உனக்கு வைத்திருக்கிற கிருபை, உனக்கு வைத்திருக்கிற அழைப்பு, அதுல ஒரு திருப்தி இருக்க வேண்டும். ஆமென். இந்த பாதை பாடுகளின் பாதை. சிலர் சபையில மரண பள்ளத்தாக்கு கூட இந்த வருஷத்துல நடந்து வந்திருக்கிறார். சிலர் வியாதியின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறார். பலவிதமான நெருக்கங்களிலே நடந்து வந்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுகிறோம். நான் பண்றனோ பண்ணலையோ சரியா, சிஸ்டர் உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. காலையில பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுவாங்க. சிலருடைய பாதை ரொம்ப கடினமானதுதான். இந்த வெண்ணிலா சிஸ்டர் வந்தாங்களா நான் தெரியல, ஞாயிற்றுக்கிழமை 600 ரூபாய் ஒரு ஆட்டோவுக்கு கொடுத்து வந்து போறாங்க. அவரையும் கூட்டிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, கடினமான பாதை. சில சமயங்களில இந்த கடினமான பாதையில சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடினமான பாதையில அவங்க எங்க வீட்டுல கூட்ட நடத்தலன்னு தகராறு பண்றாங்க. எங்க வீட்டுக்கு ஏன் வரல? அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வாரம் ஒரு வீட்டுல கூட்டம் நடக்கும். பாதை கடினமானதுதான். ஆனாலும் அதிலே இதுவரையிலும் நடந்து வர தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியின் யாத்திரையில நீ அனுபவிக்கிற பாடுகள், நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள், நீ அனுபவிக்கிற நிந்தைகள், நீ அனுபவிக்கிற அவமானங்கள், நீ அனுபவிக்கிற நெருக்கங்கள், இதன் மத்தியிலேயும் நீ கர்த்தருக்காய் கிரியை செய்கிறதை தேவன் மறக்கவில்லை. நான் ஊழியத்தின் பாதையில சில மறக்க முடியாத சம்பவங்கள். வள்ளியூர்ல நான் வொர்ஷிப் பண்றதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. பிரசங்கியார் வேற யாரோ, கேரளால இருந்து யாரோ. நான் பாட்டு பாடி வொர்ஷிப் பண்ணேன். அப்போ நாகர்கோயில இருந்து ஒருத்தரை கூட்டு போறோம், ஒரு வாத்தியார் டீச்சர். அவரு தான் ஹார்மோனியம் வாசிக்கிறோம். அப்போ ஆர்கன் அப்பதான் வந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்கன் கிடையாது, வெறும் ஹார்மோனி கொட்டுதான் இருக்கும். ஹார்மோனி இருக்கிற சபை பணக்கார சபை, கொட்டுதான் இருக்கும் மேக்சிமம். அந்த ஹார்மோனிய மீட்டிங் எல்லாம் முடிச்சு சரி அவரை வீட்டில் கொண்டு போய் அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணி காசையும் கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா ப்ரோக்ராமுக்கு வர்றவங்களுக்கு எல்லாரும் காசு கொடுப்பாங்க. ஹார்மோனியம் ஆனாலும் கிட்டார் வாசிக்க எல்லாரும் காசு கொடுப்பாங்க. சரி கொடுத்துட்டு வருவோம்னு காசை கொடுத்துட்டு வரோம். ஒரு அம்மா படுக்கையில் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், இது யாருன்னு. அவர் சொன்னார், இது என் மனைவி. எத்தனை வருஷமா? 2.5 வருஷமா படுக்கையிலே யூரின்னு மோஷனு எல்லாம் போகும். காலையில எல்லாம் அங்கே வச்சுட்டு பக்கத்து வீட்டில் கதவை போட்டவே மாட்டாரான், திறந்தான் போட்டு பாருன்னா என்ன ஒன்றும் ஆயிட்டுனா பக்கத்து வீட்டில் இருந்து அடிக்கடி வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நாய் ஒன்று கிடக்குது, அவ்வளவுதான், யாரும் இல்லை. இவர் வந்து இனிமேலு ஏதாவது கஞ்சி கிஞ்சி வச்சு, அப்பதான் அங்க ஸ்டவ் வந்து என்ன, இந்த பம்பு அடிக்கிற ஸ்டவ் தானே, மண்ணெண்ணெய் ஊற்றி இனி கஞ்சி ஏதாவது வச்சு இவர் கொடுக்கணும். நான் சொன்னேன், இதை எப்படி பிரதர் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் ஒன்றும் பதறவோ எனக்கு போகணும்னு சொல்லவோ ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. மீட்டிங் முடிஞ்சு போறதுக்கு எல்லாம் 10-10:30 ஆயிரும். அவங்க சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அவர் சொல்றாரு,
இந்த பாடுகள் மத்தியிலே தான் நான் இயேசுக்காக ஊழியம் செய்கிறேன். இந்த நெருக்கத்தின் மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொடூரமான எகிப்தின் கையில இருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் அவருடைய வனாந்தரத்திலே நடத்தி வருகிறார். அவர்கள் நடந்து வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள், மகிமையானவைகள், மேன்மையானவைகள். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், அருமையான தேவனுடைய கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பராக்கிரமசாலியாயிருக்கிற மோசே அவர்களை நடத்தி கொண்டு போகிறான். இவ்வளவு மேன்மைகளை அவர்கள் பார்த்தும் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தபடினாலே வனாந்தரத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஜெப நேரத்துல என்ன பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு ரொம்ப நேரம் துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற நன்மைகள் நீங்க ஜெபம் பண்ணாமலே நடக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். இந்த எலியாவை கொண்டு கட்டச்சை இவனை கண்டாவே நடுங்குவான், ஏன்னா அக்னி இறக்குறவன். இப்போ அந்த பழைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற, இப்ப வேற. அப்பமெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று அருமையான சபைக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள், ஊழியத்திலே வைராக்கியமாய் நின்றவர்கள், ஜெபத்திலே வைராக்கியமாய் இருந்தவர்கள். அந்த வைராக்கியம் இப்பொழுதில்லை. இப்ப என்னன்னா, உலகம், உறவுகள், இவைகள் எல்லாம் ஒரு மின்சாரத்தை போன்று கர்த்தருடைய பிள்ளையை இழுக்கத்தக்க வல்லமை உள்ளது. முதலாவதாக இவன் சிக்கிக் கொண்ட குழி, இவன் சிக்கிக் கொண்டான் என்றுதான் சொல்ல முடியும். சத்ரு வலையை விரித்தான் என்றுதான் சொல்ல முடியும். அருமையான சத்ரு வலைக்குள்ளே வைத்தான் என்றுதான் சொல்ல முடியும். அருமையான இந்த கபியை அருமையான எலியாவுக்காக சத்ரு அங்கே திறந்து வைத்திருந்தான். புலம்பலின் குகை, புலம்பலின் குகை. யாரு ஒருத்தர் வந்தாலும் அவங்கள ரொம்ப நேரம் புலம்புற ஆட்களை ரொம்ப நேரம் பேச விடாதீங்க. பேசுனீங்கன்னா அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். அது ஒரு ஆவி, பொல்லாத ஆவி. அது உங்களுக்குள்ள இறங்கிடும், நீங்களும் சேர்ந்து புலம்ப ஆரம்பிச்சு. அப்புறம் அங்க 4-5 பேர் ஒன்னா சேருவீங்க பாருங்க, எல்லாமே புலம்பலின் ஆவினாலே ஆளப்படுவீர்கள். புலம்பலின் ஆவி உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். ஆபத்தான குகை இது, உங்களை அழிக்கிற குகை இது. புலம்பலுக்கு இடம் கொடுக்காது. ஆண்டவர் என்ன செய்தாரு? உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யணும் நான் கேட்கிறேன். என்ன செய்துட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? இப்படி நாங்க நடக்கும் நினைக்கல, இப்படி நடக்கும் யோசிக்கல. இது ஆபத்தான குகை. இரண்டாவது, இந்த குகையை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது இருள் நிறைந்த கெபி. Glory to God. முதலாவது, இந்த கதி எப்படிப்பட்டது என்றால், இந்த தேவ மனுஷனை, தேவனுடைய அருமையான ஊழியக்காரனை, தேவனால் அழைக்கப்பட்டவனை, அக்கினியாய் இருந்தவனை இந்த கதி புலம்ப வைத்து விட்டது. இரண்டாவது, இந்த கதி அவனை இருளுக்குள்ளே வைத்து விட்டது. ஆமென். இருளுக்குள்ளே வைத்து விட்டது. இருளுக்குள்ளே யார் இருக்கிறார்கள் என்றால், யார் இருக்கிறார்? நீங்கள் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். சிங்க கெபியிலே போட்டார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். மறைவிலே பதுங்கி இருக்கிறான். மறைவு என்னதான்? இருள். கெபிதான். கெபியிலே அவன் இருளா இருக்கிறான். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசித்தால் உங்களுக்கு தெளிவா இந்த செய்தி புரியும். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி ஒரு மரண பயம். நீங்க அந்த மரண பயம் இருக்கிறதே அதே இருள் தான். ஆமா, நிறைய பேரை சத்துரு முழு இருளுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். நீங்க யார்? எலியா எப்படிப்பட்ட வெளிச்சத்திலே நடக்கிறவன், வெளிச்சத்தை தரிசிக்கிறவன், வெளிச்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறவன். ஏனென்றால் அவன் ஆராதிக்கிற தெய்வம் வெளிச்சமா இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சூரியனை போல பிரகாசமா இருக்கிறவர் இப்போ எங்க இருக்கிறான் என்றால் இருளுக்குள்ளே இருக்கிறான். அவன் வீட்டில இருந்த முன்னே கர்த்தரை அவங்க ஆராதிச்சு சபைக்கெல்லாம் வந்து கர்த்தரை துதிச்சு கர்த்தரோடு கூட இருக்கும்போது அவங்க வீட்டுல வெளிச்சம் இருந்துச்சு. இப்போ அந்த வீட்டுக்குள்ள போனா தெரியுது, அந்த பேக் ஸ்லைட் பீப்புள் இஸ் வெரி டேஞ்சர் லைஃப். அதுக்கு இயேசு நீ அறியாமலே இருந்துக்கலாம். இயேசு யாருன்னே நீ தெரியாமலே இருந்து போயிருக்கலாம். பூமியில கோடிக்கணக்கான ஜனங்க போயிட்டாங்க. இயேசு யாருன்னு தெரிஞ்சு அவரை ரட்சிப்பா அறிஞ்சு எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு உட்கார்ந்து கேட்டா நடக்க முடியலங்க, ஆட்டோல வர முடியலங்க. நான் ரோட்ல பாக்குறேன் வண்டியில போறத, அது என் கண்ணுக்கு ஏன்னா எப்படிதான் படிச்ச தெரியல. அவங்க பின்னாடி உட்கார்ந்து செல்லு பேசிட்டு போறாங்க. அம்மா ஐயா வர முடியலையா? பிசாசு இருளுக்குள்ளே அவங்களை கொண்டு போகிறான். பூமிக்குரிய அற்ப சந்தோஷத்துக்காக, பூமிக்குரிய அருமையான ஒரு நன்மைக்காக, பூமியில கிடைக்கிற ஒரு வேலைக்காக இயேசுவை நீ மறுதலித்திருக்கிறாய். ஆனால் காரிருள், நித்திய காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒருத்தன் உன்னை தப்ப வைக்க முடியாது. இத்தனை வருஷமாய், அதான் கலாத்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார், இத்தனை பாடுகளும் வீணாய் போயிட்டு. வாசிக்கலாம், இத்தனை பாடுகளும் வீணாய் போயிட்டு. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, இத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டு. அனைத்தும் வீணாய் போயிட்டு. என்ன உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க வந்தீர்கள், என்ன அருமையான உற்சாகமாய் இருந்தீர்கள். எப்படி இருந்தீர்கள்? Praise the Lord. கானாக அருமையான நீரை போல பூமியின் வாழ்க்கை கடந்து போகும். நீ கடந்து போகும்போது அருமையான தேவதூதன் தான் உன்னை கொண்டு போக வேண்டும். இப்பொழுது பிசாசு உன்னை கொண்டு போக வந்து நிற்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்ந்த வாழ்க்கை பேசப்படும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பேசப்படும் ஐயா. பரலோகம் பேசப்படும். பூமியில ஒருவேளை சில சத்தங்கள் மறைக்கப்பட்டாலும், சிலருடைய வாழ்க்கை அப்படியே மறைக்கப்பட்டாலும், பரலோகம் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அந்த நாள் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை சுதந்தரித்துக் கொள்ளுகிற நாள். இருளுக்குள்ளே போய்விடாதே. அங்கே மரணம் இருக்கிறது, அங்கே கண்ணீர் இருக்கிறது, அங்கே துக்கம் இருக்கிறது, அங்கே நித்திய வேதனை இருக்கிறது, அங்கே அலறுதலின் சத்தம் கேட்கிறது. அந்த இடத்திற்கு உன் ஆத்துமா போய்விடாது, படி பார்த்துக்கொள். ஆவி ஆத்ம சரீரத்தை கடந்த நாள்ல கூட்டுரோட்ல பேசும்போது நல்ல தெளிவா பேச அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையான மனுஷன் உள்ளான மனுஷன் தான். இந்த கையோ, இந்த கண்ணோ, இந்த தலையோ, இந்த பகுதியோ அல்ல. உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அவனுக்கு ஹார்ட் இருக்குது, அவனுக்கு உணர்வு இருக்குது, அவனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கிறது. அது இந்த சரீரம் உதவி செய்கிறது, அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவானே, இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போய்? எதையாயிலும் கர்த்தருக்காக செய் மகனே, எதையாயிலும் கர்த்தருக்காய் செய்து விடு மகளே. வயதாயிற்று, உண்மைதான். முடியவில்லை, உண்மைதான்.
பலனற்று போனது உண்மைதான். ஆனால் சாகும் வரையிலும் எதையாயிலும் ஒன்றை செய்து கொண்டே இரு. ஓலக்க சந்த ராக்கபானா. இன்றைக்கு உதவி செய்தவர்கள் நாளைக்கு செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு வலதுகரமாய் இருந்தவர்கள் நாளைக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டார்கள். ஓ, நீ யாரையும் பார்த்து நடக்காதே, இயேசுவை மாத்திரம் பார்த்து நட. Praise the Lord. ஆமென். நீ நடந்து போகிற பாதை ஒருவேளை கரடு முரடா இருக்கலாம். நீ நடந்து போகிற பாதை தனிமையாய் போகிற ஒரு இடமாக இருக்கலாம். நீ நடந்து போகிற பாதை உன்னை தேற்றுவார் இல்லாமல் இருக்கலாம், உன்னை ஆற்றுவார் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம். Praise the Lord. பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இருளின் மறைவிலே அவன் இருக்கிறான். Praise the Lord. இருள் ரொம்ப ஆபத்தானது. அதை நீ தேடி போக வேண்டாம், அது உன்னை தேடி வரும். நீ இருளில் இருக்கிறாயா, வெளிச்சத்தில் இருக்கிறாயா? பயத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மரண பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. வியாதியா இருக்கிறவன், கடூரமான வியாதியா இருக்கிறவன், சரி நம்ம செத்து போயிருவான்னு சொல்லி அந்த அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அவனுக்கு ஒருவேளை அந்த பயம் இருக்கும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு பிசாசு என்ன பண்றான்னா ஒரு மரண பயத்தை கொடுக்கறான், ஒரு கலக்கத்தை கொடுக்கறான், ஒரு பெரிய போராட்டத்தை கொடுக்கறான். ஏதோ வண்டியில புறப்படும் போது கூட பயத்தோடு கூட டிராவல் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நம்ம இந்தியாவுடைய டிராவல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்தியா முழுவதும் டிரான்ஸ்போர்ட் அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. எல்லாம் புதுசு 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 புதுசாதான் திறந்துருக்கிறாங்க, 4 ஆறாக்குறாங்க. என்னதான் ஆறாக்குனாலும் ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை உங்கள் பிரயாணத்திலே சத்துரு கொண்டு வந்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும், தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் யோசிச்சு பாருங்கய்யா. குடும்பங்கள் எல்லாம் ஜனங்க படுற கஷ்டத்தை பாருங்க, கேளுங்க போய். அருமையான இருதயம் கல்லா இருக்குன்னா கர்த்தரை துதிக்க முடியல, கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, தேவனை அதிகமா நேசிக்க முடியலன்னா ஜனங்க படுற கஷ்டத்தை போய் கேட்டு பாரு, ஜனங்க படுற பாடுகளை பாரு. இருளுக்குள்ளே போய்விடாது. எலியாவே, உன் அழைப்பு எவ்வளவு பெரியது, உன் மேலே வைத்த கிருபை எவ்வளவு பெரியது, உன் மேலே வைத்த அபிஷேகம் எவ்வளவு பெரியது. இஸ்ரவேலின் ஜனத்துக்கு அரணாய் கர்த்தர் உன்னை எழுப்பினார். இஸ்ரவேலின் ஜனத்துக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ராஜாவை எதிர்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான அபிஷேகம் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ எங்க இருக்கிறாய்? இந்த கால வேளையில நீ எங்க இருக்கிறாய்? கிருபை உன்னை விட்டு போறது தெரியவே தெரியாது, ஆனா இருள் உன்னை மூடிக்கொண்டது இருக்கிறது தெரியும். அவ்வளவு பெரிய மனுஷன்யா, ராஜாவாய் கர்த்தர் வச்சிருக்கிறா. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி வெளியே போய் பிசாசின் ஆவி அவனுக்குள்ளே புகுந்தது. பட்டயத்திலே செத்து போனான். பிலேயாம் பாலாக்கின் மேன்மையை பெற்றுக் கொள்ளும்படி அவன் பின்னாடி போய் அவனும் பட்டயத்திலே செத்து போனான். யூதாஸ் தெளிவா எழுதியிருக்கிறது, அவனுக்குள் இருந்ததான் ஆவியானவர் வெளியே போயிட்டார். அவன் மேலே அபிஷேகம் போயிட்டு இப்ப பிசாசு உள்ள போந்துட்டு, பிசாசு மிகுந்துட்டு நாண்டு கொண்டு செத்து போனான். அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் 3.5 வருஷம் இயேசுடைய ஊழியத்தில் இருந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கூட ஊழியம் செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம். கிரேட் மிராக்கிள்ஸ்லாம் அவன் தன்னுடைய கண்ணால பார்த்தான். எவ்வளவு பெருசு.
இப்ப நாண்டு கொண்டு செத்திருக்கிறான். இம்மனையும் அலெக்சாந்தரை குறித்து அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு தன் நிருபத்தில் எழுதுகிறான், அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதுகிறான். நீ பார்க்கிற பணம், நீ பார்க்கிற பதவி, நீ பார்க்கிற மேன்மையா இந்த உலகத்தில் எதெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் மறைந்து போகிறவை. உலக ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள், இருள் அவர்களை ஆளுகை செய்கிறது. போய் சொல்லுவார், நான் அவர்களை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவர்கள் மேல் அன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் அளவோடு கூட நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு எல்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அண்ணனா இருக்கட்டும், உங்கள் தம்பியா இருக்கட்டும், உங்கள் தங்கச்சியா இருக்கட்டும், உங்கள் அக்காவா இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்த வெளிச்சம் வேறு, அவர்கள் பார்த்த வெளிச்சம் வேறு. நீங்கள் பெற்ற வெளிப்பாடு வேறு, அவர்கள் பெற்ற வெளிப்பாடு வேறு. நீங்கள் பெற்ற தரிசனம் வேறு, அவர்கள் பெற்ற தரிசனம். நான் கடந்த நாளில் பிரசங்கம் பண்ண பேர் கிறிஸ்தவ சபையை பற்றி பேசினேன். செத்து போனவனோடு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பேர் கிறிஸ்தவ சபையில அங்கத்தனா இருக்கிறவன் செத்து போனவன், அவனோடு கூட நீ உறவு வைத்தால் செத்து போனவனோடு கூட படுத்திருக்கிறது போல இருக்கும். ஆமா, அவனால சத்தியத்துக்காக நிற்க முடியாது, சத்தியத்தை பேச முடியாது. உலகத்தின் சில நன்மைகளுக்காக அவன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறான். போன வாரத்தில் ஒருத்தர் பேசினார், வரவே இல்லை, வந்தாரா எனக்கு தெரியல, இருக்கிறாரா கூட எனக்கு தெரியல, ஆனாலும் நான் பேசுற ஆள் என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது. என்ன ஒருத்தர் சொன்னார், உங்களை பேச கூட்டாட்டோட கூட மாட்டாங்கண்ணா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், ரொம்ப வருஷம் ஆவிக்குரிய சபையில இருந்தவரு. அவர் சொல்லாரு, இப்ப நான் கடலூர்ல பேர் கிறிஸ்து சபையில இருக்கிறேன், நான் ஒன்னும் சொல்லறதுக்கு இல்ல பாஸ்டர், செத்து போனா அவங்க அடக்கம் பண்ணிடுவாங்க, நாங்க செத்து போனா அவனுக்கு அடக்கம் பண்ணாது, சும்மா ஒரு காரணம் சொல்றாரு, நம்ம ஏதோ தப்பா அவரை நினைச்சிடக் கூடாதுன்னு சொல்றாரு. வெளியேவா, இயேசுவை நீ மகிமைப்படுத்த வேண்டும், உன் ஓட்டத்தின் முடிவு ஜெயமாய் முடிய வேண்டும் என்றால் நீ ஆவிக்குரிய சபையிலே தான் இருக்க வேண்டும். 1000 பிரச்சனை ஆவிக்குரிய சபையில இருக்கிறது. ஏனென்றால் அங்கேதான் பிசாசு கிரியை செய்கிறான், அங்கேதான் பிசாசு தன்னுடைய யுத்தக்களத்தை வைத்திருக்கிறான், அங்கேதான் அவன் மறைவாய் செயல்படுகிறான். நீ இருக்கிற சபையிலே ஒரு பிரச்சனை இல்லை, ஏனென்றால் நீ இருளுக்குள்ளே இருக்கிறாய். இருளிலே இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பேர் கிறிஸ்துவ சபை பற்றி அவனுக்கு அது வளர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அங்க எந்த பிரச்சனை இல்லை, போனமா பாட்டு பாடணுமா, எல்லாம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். துணி துவைக்கிற நேரம் 4 மணி நேரம், சமைக்கிற நேரம் 4 மணி நேரம், பாத்திரம் விளக்குறது 2 மணி நேரம், அருமையானவர்கள் ஆபீஸ்ல வேலைக்கு போனது 8 மணி நேரம். ஏன்னா அவன் 8 மணி நேரம் சம்பளம் கொடுக்க மாட்டான், சபைக்கு வர்றது மட்டும் 1 மணி நேரமாயா? இது என்ன கொடுமையா? இவங்க எப்படி ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இருக்க முடியும்? அங்கே சில கூட்டங்களில் போயிட்டு அவன் பேசுற பேச்சில் இவங்க எழுப்புதல் அடைஞ்சிருப்பான். அதெல்லாம் எழுப்புதல்லாம் கிடையாது. அது உணர்ச்சி வசப்படுகிறது. இந்த நாளில் காலவேளை ஆராதனையில முற்றிலுமாய் இருளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாய். உன் ஆத்துமா இருளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. உன் ஆத்துமாவை இருள் மூடிக்கொள்ள போராடுகிறது. இந்த காலவேளையில வெளியே ஓ எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? நான் சொல்லுகிறது கஷ்டமா இருக்கும், நான் சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை பிரசங்கம். எலியாவுக்கு பிரசங்கம். எலியா யாராவது பிரசங்கத்தை கேட்பானாயா? எலியாவை போய் நான் நின்று பாஸ்டர் காந்தி பேசுறாரு மகிமை நாளையத்திலிருந்து நான் பேசுவேன், போயா நீ ஒரு சின்ன சபை வச்சு நடத்திட்டு இருக்கிற, வான் பேச்ச நான் கேட்கிறேன்னா நான் இன்டர்நேஷனல் ப்ராஃபிட், இன்டர்நேஷனல் பெரிய பெரிய ஆளுங்க நம்ம சொல்றதை கேட்பாங்களா? ஆனாலும் சில சமயம் நான் சில போன் பண்ணி பேசுவேன், நான் சொல்லிடுவேன், பிரதர் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா இவரை இனிமேல் பார்க்க முடியாது, அதனால நம்ம கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், பிரதர் நீங்க இப்படி ஊழியம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. என் கூட வந்தவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி பேசுங்க? நிறைய பேர் ஊழியம் வளர
வளர்ந்தவுடனே, சபை வளர்ந்தவுடனே, பாப்புலர் ஆனவுடனே மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இருளிலே இருக்கிற ஊழியக்காரனை, இருளிலே இருக்கிறதான விசுவாசியை தட்டி எழுப்ப ஊழியக்காரனே வராமல் போனாலும் பரலோகத்தில் தேவன் வருவோர். நீ போயிராத, இருளுக்கு போயிராத. ஆனாலும் இந்த ஊழியத்தின் பாதையிலே இதுவரையிலும் நடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த அழைப்பை இதுவரையிலும் நிறைவேற்ற தேவன் உதவி செய்திருக்கிறார். ஓ, உங்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். உங்களையும் நடத்தியிருக்கிறார். உங்களை மூடும்படி இருள் போராடின நேரம் உண்டு. உங்களை இருள் போராடின காலம் உண்டு. இருள் உங்களை விசுவாசத்தை மூடும்படியாய், உங்கள் நம்பிக்கையை அணைக்கும்படியாய், உங்கள் ஆராதனையை செயலற்று போக பண்ணும்படியாய், உங்கள் ஓட்டத்தை பலவீனமாக்கும்படியாய் இருள் போராடின நாட்கள் உண்டு. ஆனாலும் இந்த வெளிச்சத்திலே கர்த்தர் உங்களை இதுவரையிலும் நடத்தி வந்தார். இந்த வெளிச்சத்திலே நடந்து வருகிற பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை நஷ்டப்படுத்தி விடாதே, இதை இழந்து விடாதே. இதிலே நடந்து வா, ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். மூன்றாவது, இந்த கவியை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கவி ரொம்ப ஆபத்தான ஒரு கவி. ஓரேபிலே இவன் தெரிந்து கொண்டு மறைந்து கொண்டிருந்த கவி அருமையான கர்த்தருடையது. புலம்பலின் கவி மாத்திரமல்ல, இருள் நிறைந்த கவி மாத்திரமல்ல. மூன்றாவது, இந்த கவியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது தேசத்தை விட்டு நம்மை பிரித்து விடுகிற கவி, ஊழியத்தை விட்டு நம்மை பிரித்து விடுகிற கவி, ஜனத்தை விட்டு நம்மை பிரித்து விடுகிற கவி, நம்முடைய உடன் ஊழியக்காரனை விட்டு பிரித்து விடுகிற கவி, அருமையான முற்றிலுமாய் எல்லாரையும் பிரித்து விடுகிற கவி. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய சபையை விட்டு உன்னை பிரித்து கொண்டு போகிறது என்று சொன்னால் அது பிசாசுதான். அது பிரித்து விடுகிறது. அந்த ஆவிய, அந்த பிரிவினையின் ஆவிய, the evil spirit, பிசாசுடைய கிரியை. சொப்பனத்தில் கிரியை செய்தியா? சொப்பனத்தில் கிரியை செய்தி. அது போராடு, உன்னை கொல்லுவேங்குது, உன்னை அழிப்பேங்குது. கழுத்தை வந்து அப்படியே நெருக்கும். நல்ல பாம்பு வந்து கொத்தும். இந்த பக்கத்துல ஒரு ஊழியக்காரன் படுத்திருப்பான், இந்த பக்கத்துல ஒரு ஊழியக்காரன் படுத்திருப்பான். வா வா வான்னு கூப்பிடுது. ஓ, செய்வனைகளின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அருமையான உன் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிற ஆவிகள், உன் வாஞ்சையை அணைக்கிற ஆவிகள், உன் தாகத்தை அருமையான தேவனுடைய குறைக்கிற ஆவிகள், அருமையான பொல்லாத ஆவிகள். ஒரு செயலற்ற மரம் போல உன்னை ஆக்கிவிடும். ஒரு செயலற்ற மரம் போல உன்னை செயலற்ற பண்ணிவிடும். மூன்றாவது, உன்னை முற்றிலும் பிரித்து விடும். இப்ப அவன் எங்க இருக்கிறான்னா, ஐயோ பிரிஞ்ச இடத்துல இருக்கிறான், ஐயா பிரியிற இடத்துல இருக்கிறான். அந்த குகை ரொம்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தவங்கள அருமையான பூட்டப்பட்ட அறை இவங்களை பிரிச்சுட்டு, அது ஒரு கவிதான். 12 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். ஏ பேதுரு, நீ இயேசுக்கு முன்னாடி எப்படி வந்த? நான் வலையை விட்டு வந்தேன், வீட்டை விட்டு வந்தேன், குடும்பத்தை விட்டு வந்தேன். நீ எப்படி வந்தப்பா? நானும் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். நீ எப்படிப்பா வந்த? நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், வந்தேன். என்ன நடந்துச்சு இந்த 3.5 வருஷம்? ஐயோ, குளோரியஸ் குளோரியஸ் குளோரியஸ், அருமையான எல்லாமே, அருமையான மீட்டிங்கா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், அருமையான கூட்டமா இருக்கட்டும், இயேசு பேசுறாருயா, இயேசு பேசுற. பிரசன்னத்தில் இருந்தேன், மகிமையில் இருந்தேன், எல்லாம் இருந்தேன். இப்ப எங்க இருக்கிற? இப்ப எங்கயா இருக்கிற? நான் யாரையும் பார்க்க விரும்பல, நான் ஒருத்த மாத்திரம் மீதியா இருக்கிறேன். இந்த குகையிலே சாக விரும்புகிறேன். போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். கடந்த நாட்களில சிஸ்டர் கூட நிறைய காரியங்களை பேசும்போது அவங்க சொன்னாங்க,
ரொம்ப வருஷம் ஊழியம் செய்தவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்களாம். அவங்கள தட்டி எழுப்ப அவங்களுக்கு செய்தி தேவைப்படும். சோர்ந்து போயிடுவாங்க. ஊழியம் அவ்வளவு சாதாரணம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்காது. நம்ம யோசிக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. நீங்க எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணவங்க, நீங்க என்ன போல ஜெபம் பண்ணவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஆமா, எழுப்புதலுக்காக ஜெபம் அப்படியே மேல போயிட்டு வருவேன் பிரேயர்ல. பார்த்துருக்கிறாங்க அவ்வளவு ரிவைவலுக்காக ஜெபம் பண்ண, ஒன்னும் நடக்கல. பெரிய மினிஸ்ட்ரிக்காக ஜெபம் பண்ண, ஒன்னும் நடக்கல. தேசத்துல நான் இந்தியா தான் என்னுடைய எம்பளம். பிரதர் தான் வந்து இந்த எம்பளத்தை இப்படி மாத்தி விட்டார். சரி, எப்படி அப்ப இந்தியாவே வரல, ஏதாவது ஒரு எம்பளம் வந்துட்டு போட்டு விட்டுட்டேன். இந்தியா தான் என்னுடைய எம்பளம். ஏன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய ரிவைவல் வரும். சரி, ரிவைவலை உண்டு பண்ண ஆட்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா, இந்த ஏசாஸ் ஒரு எங்க ஒரு ஆள், அவரு தான் அந்த வருகையின் தூதன், அவர் செத்து போயிட்டார். அவர் எப்பவும் எழுப்புதல் தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆல் இந்தியா ஆல் நைட் பிரேயர்னு ஒண்ணு மதுரை KK நகர்ல வச்சு, நீங்க கேட்டீங்கன்னா சரித்திரம் தெரியும். அங்க நான் ஒரு நாள் போனேன். இங்க நம்ம மீட்டிங் வச்சேன், வரல அவரு. சரி, அங்க ஒரு நாள் போனேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் வராம போயிட்டேன், மன்னிச்சுக்கிடுங்க, ஒரு நாளாவது உங்க சபையில வந்து பிரசங்கம் பண்ணுவான். அவர் தான் தமிழ்நாடு முழுவதும் மாசம் ஆல் இந்தியா ஆல் நைட் பிரேயர் நடத்துறாரு. அங்க போய் ஒன்னா செத்து போயிட்டேன். அங்க ஒரு தம்பியோ பிரதரோ சிஸ்டர் இருந்தாங்க, அவர் செத்து போயிட்டாருங்க. ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி வரும்போது எனக்கு ஏன் நானே படிக்கட்டை விட்டு இறங்குறது போல இருக்குது. ஸ்பிரிச்சுவல் இருந்து எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாய் ஜெபித்தவர்கள். நீங்க ஜீவானந்தத்தை போல நைட் பிரேயர் நடத்தினவங்க இந்தியாவிலே யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஜெபம். அவர் கடைசி முடிவு ரொம்ப கஷ்டத்துல தான் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பிளட் கேன்சர்ல செத்து போயிட்டார். வேலூர் ஆஸ்பத்திரியில் தான் ரொம்ப நாள் அட்மிஷன் இருந்தார். தேவனுடைய பிள்ளையே, இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது என்ன உண்டாய் விடுகிறது என்றால் சோர்வு உண்டாய் விடுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய, நோக்க வேண்டிய ஒரு இடம் உண்டென்றால் அது தேவ சத்தமாய்தான் இருக்க வேண்டும். மனுஷனை பார்க்காதீங்க, ஹிஸ்டரி எல்லாம் பாருங்க. ஏன்டா வாங்க, உங்களுக்கு நான் ஹிஸ்டரி சொல்றேன். தமிழ்நாட்டுல ஊழியம் செய்தவங்க ஹிஸ்டரி எல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஊழியம் செய்யிட்டு இருக்கிறாங்களே, அவங்க ஹிஸ்டரி முடிவே உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் அவங்க இருக்கும் போதுதான் எல்லாம் நடக்கும், அது பிறகு ஒண்ணும் நடக்காது. ஆனா சபை அப்படி கிடையாது. சபை மட்டும் அப்படி கிடையாது. கர்த்தர் யாரையாவது ஒருத்தர் எழுப்புவார். அது கட்டடம் இருக்குது, சபை இருக்குது, ஊழியம் இருக்குது. எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜஸ்டின் பிரபாகரன் மாதிரி வானவில் தேவாலயத்தின் ஆரம்பிச்சாரு. சினிமா தியேட்டர்ல 3 ஷோ நடந்துச்சியா, 3 ஆராதனை நடந்துச்சு மெட்ராஸ்ல. இப்போ அப்படி ஒரு சபையே இல்லை தமிழ்நாட்டுல. இல்ல, அவரை போல பிரசங்கம் பண்றவங்க நான் பார்த்ததே இல்லை. 6 மணி நேரம் பேசுவாரு. இடினா இடி முழக்கம் தான். அந்த 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 இது இறங்கவே செய்யாது, அந்த சத்தம் இறங்கவே செய்யாது. இதுன்னு ஒரு மருத்துவர் அவர், அவங்க ஒய்ஃப் அவங்களும் டாக்டர் தான். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்க வேண்டிய இடம் பாரமான யாவற்றையும் தள்ளி பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும். இவனை போய் வேற யாரும் எழுப்ப முடியாதியா? அந்த குகைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பிரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறானே, அவனுக்கு சாதாரண திருக்கு 4000 பேரை ஒருத்தனை அபிஷேகம் பண்ணி அதுல இருந்து ஒருத்தனை குகைக்குள்ள போய் எலியா அங்க குகைக்குள்ள எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ பேச சொன்னா, ஐயோ அவருடைய காலை கூட துடைக்க எனக்கு பாத்திரம் நல்ல, நான் போக மாட்டேன்னு ஒருத்தன் கூட போக மாட்டான். ஏன்னா பவர்ஃபுல் ஃபார் ப்ராப்பர்ட். அருமையான அக்கினிமயமாய் கிரியை செய்தவன், அக்கினியின் அபிஷேகம் அவன் மேல் அருமையான அளவில்லாதபடி இறங்கின ஒரு மனுஷன். ஆகவே தேவ தூதன் சொல்றதும் கேட்கல. அவன் பார்த்துடுங்களையா, தேவ தூதன் சொல்றத கேட்கல. அவன் சாப்பாடு கொடுக்குறான், இங்க என்ன வேலைன்னு கேட்கிறான். நீ மேல பார்த்தா தெரியும். திருப்பி பார்த்தா இவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன்னா தேவ தூதனுக்கெல்லாம் இவன் பயப்பட மாட்டான். ஏன்னா தேவ தூதனை காட்டிலும் மேலான ஒரு அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. அருமையான தேவ தூதனை இவன் கட்டளையிட்டால் அவன் நிற்பான். ஆனால் இவன் நிற்க முடியாத ஒருவன் தேவன் ஒருவரேதான். ஆகவே அவரே இறங்கி வந்தார். அவரே வந்துதான் இவனை வீதி மீட்சிக்குள்ளே நடத்துகிறான். நீங்க ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள் இருக்கும், ஃபெலோஷிப் ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சண்டே சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கர்த்தரை ஆராதிக்கிற சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்கிறது கொஞ்சம் பேர் தான் பூமியில. இப்ப பாண்டிச்சேரியில உங்களுக்கு இந்த பக்கத்து தெருவில் உள்ள ஆட்கள் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இந்த ஒரு தெரு மட்டும்தான் தெரியும். அடுத்த தெருல யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த முதல் வீடு மட்டும் தெரியும். அவங்க அடிக்கடி வருவாங்க, மற்றபடி தெரியாது. கொஞ்சம் பேரை தான் பார்க்கிறோம், கொஞ்சம் பேர் தான் பழகுறோம், கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. ஒரு 1000 பேர் வருவாங்களா அவங்க கல்யாணத்துக்கு? 16 லட்சத்துக்கு மேல ஜனங்க சிட்டில இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க ஒரு பேரை கேட்டா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குறிப்பிட்ட செக்ஷன், குறிப்பிட்ட வார்டு. அருமையான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான உங்களுக்கு கிடைத்த ஃபெலோஷிப், உங்களுக்கு கிடைத்த ஐக்கியம், உங்களுக்கு கிடைத்ததான ஃபெலோஷிப்பை நீங்க ஒரு காலம் இழந்து விடாதீர்கள். ஒரு காலம் விட்டு விடாதீர்கள். ஒரு காலம் விட்டு விடாதீர்கள். பெரிய பெரிய இடத்துக்கு போகாதீங்க, பெரிய பெரிய கூட்டத்துக்கு போகாதீங்க. அங்க ஃபெலோஷிப் கிடையாது. உங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. நான் அங்க இருந்தா நான் எனக்கு அப்படிதான், தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னே தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்க சின்ன சின்ன ஃபெலோஷிப்ல ஒரு அருமையான உங்களை அவர்கள் விசாரிப்பார்கள், உங்களை பார்ப்பார்கள், உங்களோடு கூட பேசுவார்கள். நான் சின்ன ஃபெலோஷிப்பா இருக்கு நான் விரும்பல. அருமையான நானும் அதே மாதிரி ஃபெலோஷிப் தான் எனக்கு உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆள் நான். ஆனால் இப்பொழுது இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, விட்டு விடாத. வேலைக்காரனையாவது நீ கூட்டு போண்டிதானே? அவன் கூட இருந்தானே, அவன் கூட அவரை தூரத்துல விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டு இருக்கிற. வேலைக்காரன் கூட உன்னை பலப்படுத்திடுவான். ஐயா நீங்க எப்படியா பிரசங்கம் பண்ணீங்க? ஐயா உங்க சத்தத்தை கேட்டு பரலோகம் இறங்கிச்சே. ஐயா நீங்க இப்படி போகாதீங்கய்யா, வாங்கய்யா, இந்த இயேசுவேல் கைக்கு நம்மை கத்த தப்பிப்பார் அவன் சொல்லுவான். கழுத பேச்சுது ஐயா, கழுத பேச்சுது. அருமையான கழுத வந்து நின்னு சொல்லுது, எப்பா எப்பா நீ போற பாதை சரியில்லப்பா. பைபிள்ல கழுத பேசுது. ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை கண்டிக்கிற ஒரு ஆளை நீங்க ஃபெலோஷிப்பா வச்சு, புருஷனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும். மனைவி உனக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுற ஒரு மனைவியா இருந்தா நீ தொலைஞ்ச. உனக்கு ஆமாஞ்சாமி போடுற ஒரு புருஷனா இருந்தா நீ தொலைஞ்ச. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ செய்யறது தவறு, நீ செய்யறது தவறு. நீ செய்யற பாதை சரியில்லை, நீ போறது சரியில்லை, நீ பேசினது சரியில்லை, நீ நடந்தது சரியில்லை என்று சொல்லத்தக்க ஒரு ஃபெலோஷிப் தான் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னதமான இடத்திற்கு கொண்டு போகும். தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஒரு மகிமையான பாத்திரமாய் வரைய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஆழமான ஐக்கியத்தை வைத்துக்கொள். அருமையான இயேசுவோடு கூட ஒரு ஆழமான ஐக்கியத்தை வைத்துக்கொள். சபையோடு கூட ஒரு ஆழமான ஐக்கியத்தை வைத்துக்கொள். தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட ஆழமான ஐக்கியத்தை வைத்துக்கொள். அப்படி நீ வைத்துக் கொண்டால் குகையிலே இருந்து குகை உன்னை மூட முடியாது, குகை உன்னை சிறையிலே வைக்க முடியாது, குகை உன்னை அருமையான மரணத்தை கொண்டு வர முடியாது. அது உன்னை தேவன் கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கும். அடுத்தபடி இந்த குகை உனக்கு அறிமுகப்படுத்தி நான் முடிக்கிறேன். இந்த குகையில இருக்கிற பெரிய மேன்மை என்ன தெரியுமா? இந்த குகை அண்டைக்கு கிருபை போகிறது. இது ரொம்ப ஆச்சரியமான. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, எலியாவே நீ செய்த ஊழியத்தை கர்த்தர் மறக்கவில்லை, நீ ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் மறக்கவில்லை, நீ பண்ணின ஒன்னையும் கர்த்தர் மறக்கலையா? ஒன்னையும் கர்த்தர் மறக்கல. அதனால இந்த கிருபை அண்டைக்கு, அந்த குகை அண்டைக்கு கிருபை வருகிறார். இந்த தேவ சத்தம் வெளியே கேட்கிறார், தேவன் வெளியே நிற்கிறார், தேவ தூதன் வெளியே நிற்கிறார். எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா குகையில போனவன் நிறைய பேர் செத்து போனான். நம்ம செய்த ஊழியம் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். நம்ம ஒருவேளை பின்மாற்றத்துல போனாலும், பாவமே செய்தாலும், ஆண்டவர்கிட்டே போனாலும்
இயேசுநாதர் வர்றார் நம்மளை தேடி. ஏன்னா நம்ம கொண்டு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய, அவனை கொண்டே செய்ய விரும்புகிறார். அதுதான் ஒரு பெரிய நம்ம பலவீனத்தை அவர் அறிஞ்சுதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். நம்ம ரொம்ப பரிசுத்தவானா இருக்கும்போது நம்மளை ரட்சிக்கல. நம்ம குறை அவருக்கு தெரியும், நம்ம பலவீனம் அவருக்கு தெரியும், நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். ஐயா, அப்படிதான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அப்படிதான் நம்ம தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம கொகையண்டைக்கு அவரே வராரு. எலியாவே, இங்க இருக்க வேண்டியல்லப்பா, உன்னை கொண்டு இன்னும் சில வேலைகளை செய்யணும். எலிசாவை எழுப்பணும், 2 ராஜாவை இஸ்ரவேலுக்கு மேல அபிஷேகம் பண்ணணும். நீ போ, நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் முடியல, அது முடிஞ்ச மட்டும் இல்ல, நீ பரலோகத்துக்கு வரணும். நீ வர்றதுக்கு ரதம் ஆயத்தமா இருக்குது, நீ வரணும். கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்திருக்கிறான். ஐயா, ஏன் நினிவேக்கு யோனாதான் போகணுமா? யோனாதான் போகணும். யோனாதான் அனுப்புவார். சில சமயங்களிலே கர்த்தருக்காய் தேவன் பெரிய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் அழைச்சிருப்பார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சி கவர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல சம்பளத்துக்காக போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சமாதானமே இருக்காது. கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளே விளக்கு எப்படி பிரகாசமா எரிகிறதோ அப்படியே எரிஞ்சிட்டு. அருள் பாஸ் அவர் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு மறக்க முடியாத ஒரு செய்தி. மதுரையில அவர் பேசும்போது ஒன்று சொன்னாரு, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எல்லாம் என்னுடைய மார்க் எல்லாம் 90க்கு கீழே வராது. ஆனா நான் குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதுனாலதான் நான் பைபிள் காலேஜுக்கே போக வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வதற்கு காரணம் அந்த தோல்விதான் காரணம். இந்த நாளில் கால வேளை ஆராதனையில அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சில வேலைகளை செய்ய உன்னை அழைத்திருப்பார். உன் மாம்சம் உனக்கு சில காரியங்களை சரி சரின்னு சொல்லும், உன் மனசு சில காரியங்களை சரி சரின்னு சொல்லும். உனக்கு அதெல்லாம் ஒத்து போகும். ஏன்னா அப்படிப்பட்ட செய்தியை நீ கேட்டிருக்கிற, அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டிருக்கிற. அதுல நீ என்ன பண்ணுவ? குளிர் காய்ந்து கொண்டிருப்ப. ஆனா கர்த்தர் உன்னை அக்கினிமயமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புவார். ஆண்டவர் பெரிய திட்டத்துக்கு என்று அழைத்திருப்பார். நீ எங்கேயோ உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருப்ப. நல்ல பணம் வருது, நல்ல வருமானம் வருது, நல்ல சம்பளம் வருது, நல்ல வேலை வருது, அங்கிருந்து கொட்டை அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருப்பேன். ஏன்னா சம்பளம் பிரச்சனை கிடையாது, பணம் பிரச்சனை கிடையாது, சாப்பாடு பிரச்சனை கிடையாது, வீடு பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துருவாரு. அவர் நினைச்சா எல்லாத்தையும் எடுத்துருவாரு, எல்லாத்தையும் மாத்திடுவாரு. ஒரே நிமிஷம் எல்லாம் தலைகளை மாறிடும், எல்லாம் மாறிடும். உன்னை எங்க கொண்டு போகணுமோ, என்ன செய்யணுமோ, என்ன செய்து முடிக்கணுமோ அதை தேவன் செய்வார். நீ ஒப்பு கொடுத்தா சீக்கிரமா முடியும், நீ ஒப்பு கொடுக்கலைன்னா அது கால தாமதமாகும். ஆமென். நாட்கள் செல்லும், நாட்கள் சென்றாலும் தேவன் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்பார். ஆவிக்குரிய ஊழியம் தான் கஷ்டம், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா பிசாசோடு நேர போராடும். மற்ற ஊழியங்கள் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஃபாதரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை. ஆவிக்குரிய ஊழியங்கள், ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரிய ஊழியங்களை கட்டி எழுப்பி ஒரு மனுஷனை இயேசுவை போல மாற்றுகிற அந்த மகிமையான ஊழியத்தை செய்வதுதான் கஷ்டம். ஏனென்றால் அவன் செய்த குற்றத்தை நீங்கள் குற்றம் என்று பிரசங்கிக்கும் போதுதான் அவனுக்குள்ளே எரிச்சல் உண்டாகிறது, அவனுக்குள்ளே கசப்பு உண்டாகிறது, அவனுடைய இருதயம் அதற்கு ஒத்து போக மாட்டேங்குது, அவனுடைய எண்ணங்கள் ஒத்து போக மாட்டேங்குது, அவன் உணர்வு ஒத்து போக மாட்டேங்குது. உனக்கு பிரியமா பேசிட்டே இருந்தா அல்லேலூயா 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 எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு குயவன் கையில அருமையான செம்மையான மேன்மையான பாத்திரத்தை வணைகிறது போல கர்த்தர் உன்னை வணைவார். ஓ ராக்கா பாபா, ஆகாதென்று தள்ளின உன்னை கர்த்தர் நேர்த்தியான ஒரு கல்லாய், நேர்த்தியான ஒரு பாத்திரமாய், மகிமையான ஒரு பாத்திரமாய் அவருடைய கரத்துல நீ கிரீடமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அப்படியே நான் சொல்லுகிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே,
இந்த காலவேளையில் நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய ஜீவியத்தை ஒரு படம் போல காண்பித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தான் அந்த குகையில இருக்கிறோம், நான் தான் அந்த குகையில இருக்கிறேன். ஆண்டவரே, இது என்னோடு கூட பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, குகையை விட்டு வெளியே வா என்று சொன்னீரே, எங்கள் மக்களோடு கூட பேசினீரே. யார் யாரெல்லாம் இந்த குகையில இருக்கிறார்களோ அவர்கள் வெளியே வந்து உம்மோடு தொடர்ந்து நடக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். உம்முடைய வேலைகளை உற்சாகமாய் செய்யட்டும். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.